எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாய் குமரன் பேசுகிறேன். இப்போ ஒரு குழந்த பிறந்த உடனே அந்த குழந்தைய தாய் தந்தை தான் வளர்க்குறாங்க. அந்த குழந்தைய படிக்க வைக்கிறது அம்மா அப்பா தான். அந்த குழந்தைய நல்ல ஒழுக்கமாக வளர்க்குறதும் தாய் தந்தை தான். ஒரு குழந்த வளர்ந்து படிக்க வச்சு அவன் ஒரு டிகிரி முடித்து அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து அவனை ஒரு நல்ல நிலைமை ஆகி நம்ம குழந்த நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு வரணும், அவனோட வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு இருக்கணும், அவனோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தாய் தந்தை தான் நினைப்பாங்க. ஆனால் சில மாணவர்கள் பார்த்திங்கன்னா பெத்த தாய் தந்தையை வணங்குறதோட நிறைய சினிமா நடிகர் சில பேரை சொல்கிறேன், அவர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்றாங்க. உன்னை படிக்க வச்சது உங்கள் அம்மா அப்பா, உனக்கு 3 வேளை சாப்பாடு போட்டது உங்கள் அம்மா அப்பா, உன்னை வளர்த்து ஆளாக்கி உனக்கு வண்டி வாங்கி கொடுத்து உனக்கு என்னென்ன தேவையோ அடிப்படை வசதி எல்லாம் வாங்கி கொடுத்தது உங்கள் அம்மா அப்பா. ஆனால் நடிகர் எனக்கு அந்த நடிகர் தான் எல்லாமே எனக்கு அவர் தான்றாங்க, இந்த நடிகை தான்றாங்க. சினிமா நடிகர் உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸோ உங்களுக்கு காலேஜ் ஃபீஸோ கட்டியிருப்பாரா, இல்லை உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பாரா? சொல்லுங்கள் பார்ப்போம். எதை வச்சு அவர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி இதுமாரி இருக்குது. சில பேரை சொல்கிறேன், எல்லாரையும் சொல்லலை, சில பேர். நான் நடிகர் பேர் யாரையும் குறிப்பிட விரும்பலை. சில பேர் தாய் தந்தையை கூட தாய் தந்தை தான் தெய்வமாக மதிக்கணும், அந்த தாய் தந்தையே மறந்துட்டு எனக்கு எல்லாம் நடிகர் தான், இந்த நடிகர் இந்த நடிகை அப்படின்றாங்க. பொதுவாக ஜென்ரலாக சொல்கிறேன். உனக்கு உன்னை குழந்தை நீ பாத்ரூம் போகிறதுலேருந்து நீ குழந்தையாக இருக்கும்போது நீ பாத்ரூம் போனதை க்ளீன் பண்ணது யார்? உன்னை பெத்த தாய். உனக்கு மூக்கு சிந்தந்து நீ ஒன்றுக்கு போகிறது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி உனக்கு சின்ன சின்ன உடம்பு செல்லாம் ஒன்றிட்டுமே ஹாஸ்பிட்டலில் சேர்த்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்து உன்னை ஒரு ஆளாக்கி, எப்படி ஒரு பறவையோடைய அந்த குழந்தை எப்படி பாதுகாக்குமோ அதுமாரி உன்னை ஆளாக்கி உன்னை படிக்க வச்சு ஒரு டிகிரி இல்லை நல்லா படிக்க வச்சு நீ ஆளான பிறகு அந்த தாய் உன் கண்ணுக்கு தெரில, அந்த தந்தை அந்த அப்பா உன் கண்ணுக்கு தெரில, யாரோ நடிகர் அவர் தான் உன் கண்ணுக்கு தெரியார். அவர் உனக்கு என்ன செஞ்சிருப்பார்? ஒன்றுமே செஞ்சிருக்க மாட்டார். அதேமாரி தான் சில பேர் இந்த நல்ல குழந்தையிலேருந்து எல்லாமே செய்கிறது தாய் தந்தை, சொத்துலேருந்து எல்லாமே கொடுக்குறது அந்த அம்மா அப்பா சொத்தை கொடுப்பாங்க. ஆனால் அவர் போய் பார்த்தா எங்கேயோ ஒரு ஆசிரமம், அந்த ஆசிரமத்தில் சேர்ந்துக்கிட்டு அந்த சாமியார் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேர்ந்துக்கிட்டு அம்மா அப்பா எழுதி கொடுத்த சொத்தை கூட அந்த ஆசிரமத்தை கொடுத்துட்டு இவர் நடுத்தருவில் நிற்கிறார். அந்த ஆசிரமத்தில் இருக்கிறவர் அவர் பையனுக்கு ஒரு கல்யாணத்துக்கு 2 கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அவர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு, அவருடைய நெருங்கிய சொந்த பந்தத்துக்கு நல்லது கெட்டதெல்லாம் செய்கிறாரு. ஆனால் இவர் அங்கே அடிக்ட் ஆகிடுறாரு. இவர் அங்கே அடிக்ட் ஆகி குடும்பமே எனக்கு வேணாம், கல்யாணமும் பண்ணிக்கிறது கிடையாது, எதுவுமே எனக்கு வேணான்னு அங்கேயே போய் தங்கிடுறாரு. இவர் போயிட்டு அம்மா அப்பா போயிட்டு இதுமாரி புள்ளைய அனுப்பிச்சி விடுங்க கல்யாணம் பண்ணலான்னா, உங்கள் பிள்ளை வந்தால் கூட்டு போங்கன்றாரு. நான் வரமாட்டேன், நான் அந்த ஆசிரமத்தில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கடைசி வரைக்கும் அந்த ஆசிரமத்திலே கல்யாணம் பண்ணாமல் எதுவும் பண்ணாமல் உழைச்சி கடைசி வரைக்கும் அப்படியே இருந்து அப்படியே இறந்துடுறேன். ஆனால் ஆசிரமத்தில் இருக்கிற அந்த சாமியார் அவர் ஒரு கல்யாணத்துக்கு 2 கல்யாணம் பண்ணிக்கிறார், அவர் பையனுக்கு ஒரு கல்யாணத்துக்கு 2 கல்யாணம் பண்ணி வைக்கிறார். பெரிய பெரிய ஆசிரமம்லாம் இருக்குது, எந்த ஆசிரமத்திலும் குறிப்பிட வரல, நிறைய ஆசிரமத்தில், எல்லாத்தையும் நான் சொல்லலை, சில ஆசிரமம் இதுமாரி நடக்குது. அவங்க பிள்ளைக்கு அவங்க பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்னு பண்ணுறாங்க, அவரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவங்க ஆசை பாசத்தை தீர்த்துக்கிறாங்க. ஆனால் அவர்கிட்ட வரவங்கள சன்னியாசியாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு அவர் ஆசிரமத்திலே வேலை செய்ப்போன்னு சொல்லி அடிமை மாரி கடைசி வரைக்குமே கல்யாணம் பண்ணாமல் அப்படியே இருந்து இதாக அவங்களுக்கு எதனா சொத்து வந்தாலும் அந்த ஆசிரமத்தை எழுதி வச்சுட்டு அவர் கடைசி வரையும் திருமணம் நல்லது கெட்டது எதையுமே அனுபவிக்காமல், ஒரு அம்மா இறந்தாலும் அந்த ஈம சடங்கு செய்யறதுக்கும் வரதில்லை, ஒரு அப்பா இறந்தாலும் அந்த ஈம சடங்கு செய்ய வரதில்லை, ஆசிரமத்திலே இருந்து அப்படியே இறந்துடுறாங்க. ஏன் இப்படி இருக்கிறீங்க? நீங்கள் அந்த ஆசிரமம் நல்லா பாருங்கள், ஆசிரமம் நடத்துகிறவங்களே அவரே ஒரு கல்யாணம் 2 கல்யாணம் பண்ணிக்கிறார், அவர் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார், அவர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். ஆனால் நீங்கள் அங்கே போய் அப்படியே இருந்து உங்கள் அம்மா அப்பா விட்டுறீங்க, உங்கள் அம்மா அப்பா எழுதி வச்ச சொத்தை கூட அந்த ஆசிரமத்துக்கு கொடுத்துட்டு கடைசியில் நீங்களும் நடுத்தருவில் நிற்கிறது இல்லாமல்
அவங்களையும் நடுத்தூரில் நிறுத்துறீங்க. கொஞ்சம் யோசனை பண்ணுங்க, தெளிவாக இருங்க. ஏன்னா இங்கே உங்களுடைய தாய் தந்தை தான் தெய்வம். உங்களோட தாய் தந்தையை வணங்குங்க, உங்களோட குடும்ப தெய்வம் குல தெய்வத்தை வணங்குங்க, உங்கள் குடும்ப தெய்வத்தை வணங்குங்க, உங்கள் தாய் தந்தையை வணங்குங்க, உங்களோட முன்னோர்களை வணங்குங்க. 4 பேர் மத்தியில் நல்லபடியாக வாழுங்க. அதான் சொல்கிறேன். நீங்கள் போய் சேர்ந்து உங்களை வச்சு அவங்க தான் அமோகமாக இருக்கிறாங்க சாமியார்லாம்.